अस्सलामुअलैकुम रहमतुल्लाह। तकबीर। नाम अहमदियत हजरत मोहम्मद मुस्तफ़ा, हजरत मोहम्मद मुस्तफ़ा, गुलाम अहमद की, गुलाम अहमद की खिलाफत अहमदिया, खिलाफत अहमदिया, हजरत अमीरुल मोमिनीन हजरत खलीफतुल मसीह खामिल, जलसा सालाना जर्मनी, जमात अहमदिया आलमगीर, जमात अहमदिया जर्मनी। नारे तकबीर। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमत अलैहिम गैरिल मग़ज़ूबि अलैहिम वलद्दाल्लीन। இன்று உலகம் முழுவதும் பரவியுள்ள அஹ்மதிகள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் செய்துள்ள பையத்துக்கான உரிமையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வது மற்றும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக உயிர், பொருள், நேரம் ஆகியவற்றை தியாகம் செய்வது ஆகியவை ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த காலத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக அனுப்பிய அந்த நபர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது, நிரூபிக்கின்றது. அல்லாஹுடைய உதவி ஆதரவு இல்லாமல் உலகின் மூலை முடுக்குகளிலெல்லாம் மக்கள் அன்னாருடைய பையத் வட்டத்துக்குள் வருவது சாத்தியமில்லாமல் இருந்தது. இது அல்லாஹுடைய சிறப்பான அருள் எதனால் இருந்ததென்றால், அல்லாஹ்வே இதற்கான வாக்குறுதியை இவ்வாறு அளித்துள்ளான்: மக்கள் இஸ்லாத்தின் போதனையை மறக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அப்பொழுது இறைவன் ஒரு நபரை நிறுத்துவான். அவர் இஸ்லாத்தின் தூது செய்தியை அல்லாஹ்வின் உதவியால் உலகின் மூலை முடுக்குகள் வரை எட்ட வைப்பார். எனவே நீங்கள் இன்று இங்கு இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கின்றீர்கள். அதாவது சில நாள்கள் மார்க்க சூழலில் இருந்து உங்களுடைய ஆன்மீக மற்றும் அறிவு தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக, மேலும் பின்னவர்களைச் சேர்ந்த அந்த ஜமாத்தில் இணைவதற்காக, அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட அந்த பணியை நிறைவேற்றக்கூடியவர்களாவார்கள் அல்லது நிறைவேற்றுவதற்கான வாதம் புரியக்கூடியவர்களாவார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் என்ன நாடினானோ அது நிறைவேறுவது இரண்டு காலத்திலேயே இருந்தது. ஒன்று ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டமாகும். இன்னொன்று இறுதி கால மஹதி மஸீஹின் காலமாகும். அதாவது ஒரு காலத்திலோ திருக்குர்ஆனும் உண்மையான போதனையும் இறங்கியது. ஆனால் அந்த போதனையை பிற்காலத்தில் வந்த அந்த விஷயங்கள் திரையிட்டு விட்டன. அந்த திரையை அகற்றுவது வாக்களிக்கப்பட்ட மஸீஹின் காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சஹாபாவுடைய ஜமாத்தை தூய்மைப்படுத்தினார்கள், இன்னொன்று வரப்போகும் ஜமாத்தை தூய்மைப்படுத்தினார்கள்.
அதனுடைய மேன்மை பற்றி லம்மாயில் ஹக்கு பிஹிம் என்று வந்துள்ளது திருக்குர்ஆனில். அல்லாஹ் நற்செய்தி வழங்கியுள்ளான். வழிகேட்டின் போது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வீணாக விட மாட்டான். மாறாக வரக்கூடிய காலத்தில் இறைவன் திருக்குர்ஆனின் உண்மைகளை இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்தி விடுவான், திறந்து காட்டி விடுவான். தடயங்களில் உள்ளது வரக்கூடிய மசீஹிற்கு ஒரு சிறப்பு என்னவாக இருக்கும் என்றால், அவர் திருக்குர்ஆனின் புரிதல்கள் மற்றும் அதனுடைய அறிவாழங்களை அறிந்தவராக இருப்பார். திருக்குர்ஆனை வைத்து மட்டுமே பொருத்தி கூறி மக்களை அவர்கள் இருக்கும் அந்த தவறுகளில் இருந்து வெளிக்கொண்டு வருவார். திருக்குர்ஆனுடைய உண்மைகளை அறியாததன் காரணமாக அந்த தவறுகள் மக்களிடம் ஏற்பட்டிருக்கும். இந்த காலத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். அப்பொழுது இஸ்லாத்திற்கான வேதனை கொண்டிருந்த ஒவ்வொரு நபரும் இவ்வாறு துவா செய்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வே, யாராவது ஒருவரை அனுப்பிடு, இஸ்லாத்தின் இந்த மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலை இந்த சுழலிலிருந்து காப்பாற்று, இஸ்லாத்தை மேலோங்க செய்து அதனுடைய அழகான தெளிவான வெளிச்சமான போதனை மீண்டும் உலகத்தில் நிலைபெறச் செய் என்று துவா செய்து கொண்டிருந்தார்கள். நாம் வரலாற்றில் பார்வை செலுத்தும் பொழுது நமக்கு தெரிய வருகின்றது, எல்லாவற்றையும் விட அதிகமான கவலை ஹதரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் இருந்தது. அன்னார் அமல் ரீதியான ஜிஹாதிலும் பங்கெடுத்தார்கள். அன்னாருடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருந்தது, ஒரு நெருப்பு இருந்தது. எவ்வாறு முயற்சி செய்து அல்லாஹுடைய இந்த தூது செய்தியை ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அழகான போதனையை உலகத்தில் பரப்புவது என்ற ஒரு வேதனை இருந்தது. உலகத்திற்கு இதை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேதனை இருந்தது. இன்று அல்லாஹுடைய நெருக்கம் மற்றும் அவருடைய ஞானத்தை வழங்கக்கூடிய அவனை பற்றிய ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் இது இஸ்லாம் தான் என்று தெரியப்படுத்த விரும்பினார்கள். ஆக அன்னார் பராஹினே அஹமதியா நூலை இயற்றினார்கள். அப்பொழுதிருந்த அறிஞர்கள் அன்னாருடைய இந்த நூலை மிகவும் புகழ்ந்திருக்கின்றார்கள். பலர் கூறியிருக்கின்றார்கள், இஸ்லாத்திற்கு ஆதரவாக இது போன்ற நூல் இன்று வரை எழுதப்படவில்லை. இது எப்படிப்பட்ட நிலையில் இருந்ததென்றால், இஸ்லாத்தின் மீது நாலாபுறமும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு வந்தது. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவத்தின் மடியில் விழுந்து கொண்டிருந்தார்கள். சிலர் மார்க்கமற்றவர்களாக ஆகிக் கொண்டிருந்தார்கள். ஆக இதை அந்த காலத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு இந்த வேதனை இருந்ததற்கான காரணம் என்னவென்றால், அன்னாருக்கு இஸ்லாம் மார்க்கத்தின் மீது நேசம் இருந்தது. அன்னாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இருந்தது. ஏக இறைவனின் மார்க்கத்தை, ஏக இறைவனின் அரசாட்சியை உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு வேதனை இருந்தது. அன்னார் ஒரு நூலை எழுதினார்கள் உலகத்திற்கு சொல்வதற்காக. அதாவது உலக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது, உண்மை நடத்தக்கூடிய வழியாகும், உண்மைக்கான போதனை வழங்கக்கூடிய மார்க்கமாகும், முழுமையான மற்றும் நிறைவான மார்க்கமாகும். அன்னார் இந்த நூலை எழுதி இதனுடைய 2-3 பாகங்கள் இருந்தன, உலகத்திற்கு தெரியப்படுத்தினார்கள். இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை தெரியப்படுத்தினார்கள். அது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்தினார்கள். அல்லாஹும் அன்னாருக்கு அறிவும் இறைஞானத்தையும் எந்த அளவு வழங்கினான் என்றால் அதற்கான உதாரணமே கிடையாது. அல்லாஹ் உறுதி எடுத்துக் கொண்டிருந்தான். எந்த மஹதி மஸீஹ் வரவிருக்கின்றாரோ அவர்களுடைய வருகைக்கான முன்னறிவிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான முன்னறிவிப்பை அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அவர்கள் ஹஸரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்தே அன்னாருக்கு இந்த வழியில், இந்த கோணத்தில் தர்பியத் வழங்கினான். அன்னாருக்கு இறை ஞானத்தை வழங்கினான். அன்னார் எப்படிப்பட்ட சான்றுகள் எடுத்து வைத்தார்கள் என்றால், எதிரிகளுடைய வாய் அடைக்க செய்து விட்டார்கள். எதிரி எல்லா இடத்திலிருந்தும் அன்னாருக்கு எதிர்த்து போரிட முடியாமல் ஓட ஆரம்பித்து விட்டான். இந்த அனைத்தையும் அன்னார் அல்லாஹுடைய சிறப்பான அருளால் செய்தார்கள். அன்னார் தாமேதை பற்றி கூறியிருக்கின்றார்கள், நானோ என்னுடைய இல்லத்திலிருந்து எதையும் கொண்டு வரவில்லை. நான் எந்த போதனையை பெற்றேனோ, எந்த கண்ணியம் எனக்கு கிடைத்ததோ அது அல்லாஹுடைய அருளினால் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் காரணமாக, அன்னாரின் மீது கொண்டிருந்த நேசத்தின் காரணமாக கிடைத்தது. அன்னாருடைய அன்பின் இந்த நிலை பெரிய வயதில் மட்டும் இருக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் சிறு குழந்தை பருவத்திலிருந்து மற்றும்
இளமை பருவத்தின் துவக்கத்திலிருந்தே இருந்தது. ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், இளமை பருவத்தின் துவக்கத்தில் ஒரு நாள் இரவில் நான் கனவில் பார்த்தேன், நான் ஒரு உயர்ந்த மாளிகையில் இருக்கின்றேன். அது மிகவும் தூய்மையானதாக பரிசுத்தமானதாக இருக்கின்றது. அதில் எம்பெருமானார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. நான் மக்களிடம் கேட்டேன், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டேன். அவர்கள் ஒரு அறையை சுட்டி காட்டினார்கள். எனவே நான் மற்ற மக்களோடு சேர்ந்து அதற்குள் சென்று விட்டேன். நான் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையை சென்றடைந்த போது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்னார் சிறந்த முறையினுடைய சலாமுக்கு பதிலளித்தார்கள். அன்னாருடைய அழகு, பொலிவு மற்றும் பரிவு, அன்பான அந்த பார்வை எனக்கு இப்பொழுது வரை நினைவிருக்கின்றது. நான் ஒருபோதும் அதை மறக்கவே முடியாது. அன்னார் மீது அன்னாருடைய நேசம் என்னை வானவராக்கிவிட்டது. அன்னாருடைய அழகான எழில்மிகு முகம் என்னை தம்முடைய அன்பராக்கி கொண்டது. அப்பொழுது அன்னார் கூறினார்கள், அகமதே, உன்னுடைய வலது கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். நான் என்னுடைய வலது கையில் பக்கம் பார்த்தபோது எனக்கு தெரிய வந்தது, என்னுடைய கையில் ஒரு மறை இருக்கின்றது, ஒரு நூல் இருக்கின்றது. அது என்னுடைய நூலாக தெரிகின்றது. நான் கூறினேன், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது என்னுடைய ஒரு நூலாகும். அன்னார் கேட்டார்கள், இந்த நூலுக்கு என்ன பெயர் என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் மிகவும் வியந்து போய் அந்த நூலை மறுபடியும் பார்த்தேன். அந்த நூலுக்கு இணையாக, என்னுடைய நூலகத்திலிருந்த நூலைக்கு இணையாக பார்த்தேன். அதற்கு குத்துபி என்ற பெயர் இருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதற்கு குத்துபி என்ற பெயர் என்று கூறினேன். உன்னுடைய நூலை என்னிடம் கொடுப்பீராக என்று கூறினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனிடம் வாங்கிய போது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருளுக்குரிய கை பட்டவுடனேயே அது ஒரு உன்னதமான பழமாக மாறிவிட்டது. அது பார்க்கக்கூடியவர்களுக்கு பிடித்தமானதாக ஆகிவிட்டது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கிழித்த போது பழத்தையின் தோலை உரிப்பது போன்று கிழித்த போது அதிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போன்று தேன் வடிந்து வந்தது. எந்த அளவு பார்த்தேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையினுடைய விரலிலிருந்து கை முட்டு வரை தேன் வடிந்து கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எதற்காக எனக்கு காட்டினார்கள் என்றால், என்னை வியப்பிற்குள்ளாக்குவதற்காக காட்டுவது போன்றிருந்தது. பிறகு என்னுடைய உள்ளத்தில் போடப்பட்டது, கதவிற்கு அருகில் ஒரு இறந்தவர் கிடக்கின்றார். அவர் உயிர் பெறுவது அல்லாஹ் இந்த கனியின் மூலமாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் இதுதான் அவருக்கு வாழ்வை அளிக்கும். நான் இந்த சிந்தனையில் இருந்தேன். அப்பொழுது அந்த மரணித்தவர் உயிர் பெற்று ஓடி என்னிடம் வருவதை பார்த்தேன். எனக்கு பின்னால் நிற்பதை பார்த்தேன். ஆனால் அவரிடம் சற்று பலவீனம் இருந்தது, பசியோடு இருந்தது போன்றிருந்தது. அப்பொழுது கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரித்தவாறு என்னிடம் பார்த்தார்கள். மேலும் அந்த கனியை துண்டாக்கினார்கள். அதில் ஒன்று ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே உண்டார்கள், மற்ற அனைத்தையும் எனக்கு கொடுத்து விட்டார்கள். அந்த எல்லா துண்டுகளிலிருந்தும் தேன் வடிந்து கொண்டிருந்தது. மேலும் கொண்டார்கள், அகமதே, இந்த இறந்து உயிர்ப்பித்தவருக்கு ஒரு துண்டை வழங்கி விடுவீராக, அவருக்கு ஆற்றல் கிடைக்கட்டும் என்று கூறினார்கள். நான் கொடுத்தேன். அப்பொழுது அவர் பேராசைப்படுவரை போன்று அங்கேயே அதை உண்டு ஆரம்பித்து விட்டார். பிறகு நான் பார்த்தேன், கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இருக்கை உயர்வு விட்டது, அது கூரை வரை சென்று விட்டதை நான் பார்த்தேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருளுக்குரிய முகம் எப்படி பொலிவு பெற்றதென்றால், அதில் சூரியன் மற்றும் சந்திரனின் சுடர் படுவது போன்றிருந்தது. அன்னாருடைய அந்த அருளுக்குரிய முகத்தில் பார்த்தேன். அது மேலும் பலவீனத்தின் காரணமாக என்னுடைய கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. அப்பொழுதும் கூட நான் அதிகமாக அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் போட்டான், அந்த மரணித்த நபர் இஸ்லாம் என்று என் உள்ளத்தில் போட்டான். மேலும் அல்லாஹ் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆன்மீக அருளின் மூலமாக என்னுடைய கையால் அவரை உயிர்ப்பிப்பான் என்பதை காட்டினான். உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னார்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த நேரம் அண்மையில் இருக்கலாம். எனவே நீங்கள் காத்து கொண்டிருங்கள். அந்த கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கைகளால், தம்முடைய தூய கூற்றால்
மற்றும் தம்முடைய அந்த அழகான தோட்டத்தின் கனிகள் மூலமாக எனக்கு தர்பியத் வழங்கினார்கள். எனவே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியத், அதாவது மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பியத் வழங்கினார்கள். அன்னாருடைய அந்த போதனையின் மூலமாகவே, அன்னாருடைய தர்பியத்தின் மூலமாகவே மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அனைத்தையும் பெற்றார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹின் ஓரிறைமையை அதிகமாக நிலைநாட்டுவதற்கான அந்த வேதனையை கொண்டவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு நற்செய்தி வழங்கினான். இப்பொழுது இந்த பணி உம்மிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அன்பரே, இஸ்லாத்தின் இந்த கப்பலை மிகவும் பாதுகாப்பாக கரை சேர்ப்பீராக. மேலும் முழு உலகையும் இதனுடைய நிழலின் கீழ் கொண்டு வருவீராக என்று கூறினான். அல்லாஹ் இன்னும் தெளிவாக இவ்வாறு கூறினான், உலகத்தின் இடேற்றம் இதிலேயே இருக்கின்றது. எவர் உமக்கு எதிராக நிற்பாரோ அவர் உமக்கு எதிராக அல்ல, மாறாக அவர் என்னோடு போரிடக்கூடியவராவார். மேலும் உன்னுடைய கையில் எவர் கையை கொடுத்து உமக்கு ஆதரவளிப்பாரோ, உம்முடைய ஜமாத்தில் இணைவாரோ அவர் என்னுடைய கையில் வைக்கின்றார். மேலும் இந்த மக்களே என்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாதம் புரிவதற்கு முன்பு, பையத் வாங்குவதற்கு முன்பும் கூட இவ்வாறு இல்ஹாம் வந்தது. அதை பற்றி அன்னார் இந்த சொற்களில் கூறினார்கள், எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, எந்த மக்கள் உண்மையை தேடக்கூடியவர்களோ, உண்மையான ஈமான் மற்றும் ஈமானிய தூய்கை மற்றும் இறைவனின் அன்பை பெறுவதற்காக அசுத்தமான வாழ்வை விடுவதற்கு என்னிடம் பைய செய்வார்களோ, எனவே எந்த மக்கள் தம்முடைய நஃப்ஸிடம் இந்த அளவு ஆற்றல் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் என்னிடம் வருவது அவசியமாகும். நான் அவர்களுடைய துயர் துடைப்பவனாக இருப்பேன். மேலும் அவர்களுடைய சுமையை இலகுவாக்குவதற்கு முயற்சி செய்வேன். மேலும் இறைவன் என்னுடைய துவா மற்றும் கவனத்தில் அவர்களுக்காக பரக்கத்தை வழங்குவான். நிபந்தனை என்னவென்றால் அவர்கள் இறைவனுடைய கட்டளையின்படி நடப்பதற்காக உள்ளத்தாலும் உயிராலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது நிபந்தனையாகும். அதாவது இறைவனுடைய கட்டளைகள் படி நடப்பது, அதற்காக மனதளவில் உயிரளவில் அவர் தயாராக இருப்பது அவசியமாகும். அது அல்லாமல் வெறும் நாவளவில் பைய செய்வது போதுமானது அன்று. அன்னார் கூறினார்கள், இது இறைவனுடைய கட்டளையாகும், அதை இன்று நான் எட்ட வைத்து விட்டேன். இது சம்பந்தமாக அரபு இல்ஹாம் இவ்வாறு இருக்கின்றது, இதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹி வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹீனல் லஸீனா யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். அதாவது, நீர் உறுதியான எண்ணம் கொண்டு விட்ட பிறகு அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்வீராக. மேலும் எமக்கு முன் எம்முடைய வஹியின் கீழ் ஜமாத் அமைப்பு என்ற ஒரு கப்பலை உருவாக்குவீராக. அதற்கான கட்டளை எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. எந்த மக்கள் உம்முடைய கையில் பையத் செய்வார்களோ அவர்கள் உண்மையில் இறைவனுடைய கையில் பையத் செய்வார்கள். அல்லாஹுடைய கை அவர்களுடைய கையில் இருக்கும். பிறகு 1887 அல்லாஹு அன்னாருக்கு இவ்வாறு கூறினான், இந்த அமைப்பை உருவாக்கும் பொழுது அவனிடம் கூறினான், உலகத்தில் சூறாவளி என்னும் அந்த நிலநடுக்கம் இருக்கின்றது. நீர் இந்த சூறாவளியின் போது ஒரு கப்பலை உருவாக்குவீராக. எவர் அந்த கப்பலில் ஏறுவாரோ அவர் எல்லா விதமான சூழலில் இருந்தும் காப்பாற்றப்படுவார். எவர் நிராகரித்து விடுவாரோ அவருக்கு ஒரு மரணம் இருக்கின்றது. அன்னார் கூறினார்கள், எவர் உம்முடைய கையில் கையை கொடுப்பாரோ அவர் உம்முடைய கையில் அல்ல, மாறாக இறைவனுடைய கையில் கையை கொடுத்திருக்கின்றார். எனவே அன்னார் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப இவ்வாறு அறிவிப்பு செய்துவிட்டார்கள், நீங்கள் உண்மை மற்றும் இறைவன் பக்கம் செல்வதற்கான சரியான வழியை தேடுகின்றீர்கள் என்றால் அல்லாஹ் இந்த காலத்தில் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊழியராக என்னை இந்த பணிக்காக நிறுத்தியிருக்கின்றான். எனக்கு பின்னால் வாருங்கள், என்னுடைய ஜமாத்தில் நினைத்து விடுங்கள். உங்களுடைய மார்க்கமும் சீர்பட்டுவிடும், உங்களுடைய உலகமும் சீரடைந்துவிடும், உங்களுடைய மறுமையும் சீரடைந்துவிடும். மேலும் இந்த உலகத்திலும் நீங்கள் அல்லாஹுடைய அருள்களை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள், மறுமையிலும் அல்லாஹுடைய அருள்களை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், களப்பற்ற அன்பை உங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும், சோம்பல்களை அகற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த பையத்துக்கான உரிமை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மேலும் அந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் பலன் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எனவே நாம் இதை பார்க்க வேண்டும். நம்மிடம் அந்த களப்பற்ற அன்பு மற்றும் மார்க்கத்தை பெறுவதற்கான அந்த ஒரு ஆர்வம் இருக்கின்றதா? நாம் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் அளிப்போம் என்ற உறுதி எடுத்துக்கொள்கின்றோமே, அதற்காக முழுமையாக முயற்சி செய்கின்றோமோ, அல்லது தற்காலிக உத்வேகத்தின் கீழ் சில வேளை பொருள் தியாகம் செய்துவிட்டோம், சில வேளை உயிர் தியாகம்
செய்து விடுகின்றோம் என்று வருகின்றது. மேலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைப்படி நாம் செயல்படவில்லை என்றால் அது பொருத்தமாக இருக்காது. நாம் இஸ்லாமிய போதனையிலிருந்து உரிமையான முறையில் பலன் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பையத்துள் வருவதோடு இணைத்துள்ள அந்த அனைத்து விஷயங்களையும் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பினும் நாம் நம்முடைய அமல்களை சரி செய்ய வேண்டும். அன்னார் கூறினார்கள், நான் உங்களுக்கு உண்மையான அனுதாபம் உள்ளவனாக இருக்கின்றேன். நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழிகளை கூறுவேன் என்றால் அது உங்களுடைய பாவங்களின் சுமையை குறைக்கும். உங்களுக்காக நான் துஆக்கள் செய்வேன். அது இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அரியணையில் ஏற்றுக்கொள்ளப்படும். தற்காலிகமான இன்னல்களும் வரும், பெரும் பேரழிவுகளும் வரும், மிக அதிகமான சிரமங்களும் வரும். ஆனால் அல்லாஹ் உங்களுடைய உலகம் மறுமை ஆகியவற்றை சீர்படுத்துவதில் என்னோடு இணைவதில் எப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்துவான் என்றால் அது உங்களுக்கு இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். மேலும் எவர்கள் அது உங்களுடைய இம்மை மற்றும் மறுமையை சீர்படுத்துவதற்கு காரணமாக அமையும். ஆக எவருடைய கை அல்லாஹுடைய கட்டளைப்படி அமல் செய்யக்கூடியவருடைய கையில் இருக்கின்றதோ அது ஒருபோதும் வீணாகாது. हज़रत मसीह मऊद अलैहिस्सलातु वस्सलाम के அளிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை தொடரச் செய்திருக்கிறார்கள் என்றால் ஆன்மீக மரணம் ஏற்பட்டிருந்தது. இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம் மக்கள் உலகவாதத்தில் இந்த அளவு மூழ்கிவிட்டார்கள் என்றால் ஆன்மீகத்தின் பெயரடையாளம் கூட எஞ்சியிருக்கவில்லை. உலகம் மார்க்கத்தை ஏளனம் செய்ய ஆரம்பித்து விட்டது, கேலி செய்ய ஆரம்பித்து விட்டது. எனவே இன்று ஓர் அஹ்மதியின் கடமை என்னவென்றால் அவர் பையத்துக்கான உறுதிமொழி எடுத்துள்ளார் என்றால் அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய முழு முயற்சிகளையும் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். தன்னுடைய செயல்களை எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் அது இறைவனுடைய விருப்பம் மற்றும் அவனுடைய போதனைகளை செல்வதற்கான முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தம்முடைய இபாதத்தின் எப்படிப்பட்ட தரத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டும் என்றால் அது இறைவனுடைய விருப்பத்தை பெறுவதற்கு காரணமாக அமைய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் பொழுது பிறகு நாம் அந்த பைஅத்தில் இருந்தும் பலன் பெறக்கூடியவர்களாக இருப்போம். அதை நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்துள்ளோம். அந்த பையத்திலிருந்து நாம் அந்த பரக்கத்துகளிலிருந்தும் பலன் பெறக்கூடியவர்களாக இருப்போம். இந்த பரக்கத்துகளை அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இணைவதன் மூலமாக நமக்கு வழங்குவானோ அந்த பரக்கத்துகளும் கிடைக்கும். இவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அன்னாருக்கு இவ்வாறு கட்டளையிட்டான், மக்களிடம் அவ்வாறு அறிவிப்பீராக, என்னுடைய பையத்தில் வாருங்கள், இதன் மூலமாக ஈடேற்றம் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் அறிவித்து அன்னார் கூறிய போது அன்னார் 1889 முதல் பையத்தை வாங்கினார்கள். அதில் குறிப்பாக இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் ஊட்டினார்கள். இவ்வாறு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், எப்பொழுதும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்போம், அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு நேசம் கொள்வோம், நன்றியுணர்வை வைத்திருப்போம், மேலும் என்னுடனும் ஒரு களப்பற்ற தொடர்பு நன்றுணர்வுக்கான தொடர்பை கொண்டிருப்பீர்கள் என்று உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த கப்பலில் அந்த சூறாவளியிலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த கப்பலில் நீங்கள் ஏற முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உங்களுக்கு அது வழங்க முடியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக இவ்வாறு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள், நான் இறைவன் தரப்பில் இருந்து அனுப்பப்பட்டு வந்துள்ளேன், எனவே நீங்கள் என்னிடம் பைஅத் செய்யுங்கள். இது எப்படிப்பட்ட ஒரு வாதமாக இருந்தது என்றால் அது மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்கவில்லை. ஏனென்றால் வேறு இப்படி ஒரு வாதம் செய்யக்கூடியவர் எவரும் தோன்றவில்லை. அதாவது இவ்வளவு வாதம் செய்து இந்த அளவு வயதையும் பெற்று அவருடைய ஜமாத்தும் வளர்ந்த எந்த ஒரு நபரும் இருக்கவில்லை. நீங்கள் பார்க்கின்றீர்கள், உலகில் அல்லாஹ் நருளினால் ஜமாத் முன்னேற்றத்தின் படித்தரங்களை கடந்து கொண்டே செல்கின்றது. உலகத்தின் 215 நாடுகளில் பரவிவிட்டது. இதைவிட அதிகமாக நாடுகள், உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலும் அஹ்மதிகள் இருக்கின்றார்கள். இது அல்லாஹ் உடைய சிறப்பான அருள் மற்றும் உதவியின் மூலமாகவே இருக்கின்றது. இதன் காரணமாகவே இந்த அனைத்தும் தென்படுகின்றது. இதற்கு நிகராக பொய்யாக வாதம் புரியக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் பிடித்தான், அவர்களை அழித்து விட்டான். எவர்கள் எதிர்ப்பதற்கு வந்தார்களோ அல்லாஹ் அவர்களையும் அழித்து இல்லாமலாக்கி விட்டான். எங்காவது ஏதாவது அரசாங்கத்துக்கோ அல்லது மக்களுக்கு தற்காலிக வெற்றி கிடைக்கிறது என்றால் அதற்கான பொருள் அல்லாஹுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது என்பது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக அவர்களிடந்தே மக்கள் எழுகின்றார்கள். மேலும் சில ஆண்டுகளுக்கு பிறகு தம் தரப்பில் இருந்து ஒரு பெரிய கற்பனையில் எழுந்திருப்பவர்கள் கடைசியில் அழிந்து நாசமாகி விடுவார்கள். ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத் இருக்கின்றது. அது முன்னேற்றத்திற்கு மேல் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றது.
பல அரசாங்கங்களின் சட்டங்கள் மூலமாக ஜமாத்தை அமுக்குவதற்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் மறுபுறம் அல்லாஹ் முன்னேற்றங்களை வழங்கினார். ஒருபுறம் தடை ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அல்லாஹ் மற்ற புறத்தில் நமக்கு களங்களை திறந்து கொண்டே செல்கின்றான். பிறகு எங்க தடை ஏற்படுத்தப்படுகின்றதோ அங்கும் அவர்களால் இந்த மக்களை இந்த ஜமாத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை, ஈமானை முடிவு கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் சொல்லினால் மக்கள் தங்களுடைய ஈமானில் உறுதியாக இருக்கின்றார்கள், நிலை பெற்றிருக்கின்றார்கள். இன்றும் பாகிஸ்தானிலும் மற்ற நாடுகளிலும் எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கின்றதோ அங்கு நம்முடைய ஈமானை யாராலும் அசைக்க முடியாது. சில மக்கள் பலவீனமானவர்கள் இருப்பார்கள், ஆனால் பெரும்பாலான மக்கள் ஈமானில் வலு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். என் நிலையிலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், முழு இல்ஹாமும் எனக்கு ஜமாத் நிலை பெறச் செய்வதற்காக வந்திருக்கின்றது. அப்பொழுது எனக்கு ஒரு கவலை ஏற்பட்டது. இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய நடைமுறைக்கு ஏற்ப ஒரு ஜமாத் இருப்பதும் அவசியமாகும். அப்பொழுதுதான் அவருடைய கையில் வரும். மேலும் உதவியாளர்கள் இல்லாமல் நபியால் பணி செய்ய முடியாது. நபிமார்களுக்கும் ஜமாத்துகள் இருக்கும், அவருக்கும் சில உதவியாளர்கள் இருப்பார்கள். மேலும் பொருள் இருப்பதும் அவசியமாகும். அப்பொழுதுதான் வரக்கூடிய அந்த அதிகமாக செலவு செய்ய முடியும். பல செலவுகள் இருக்கும். மேலும் எதிரிகளும் இருக்க வேண்டியது அவசியமாகும். என்றால் நபிமார்களுக்கு எப்பொழுதும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். மேலும் அந்த எதிரிகள் மீது மேலோங்குவதும் அவசியமாகும். அப்பொழுதுதான் அவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். மேலும் நம்முடைய அந்த அழைப்பில் ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும், ஒரு தாக்கம் இருக்க வேண்டும். தப்லீக் மற்றும் அழைப்பில் இறைவன் அழைப்பதில் ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும், தாக்கம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு தோல்வி கிடைக்காது. பாருங்கள், இறை ஜமாத்துகளுக்கு இந்த விஷயம் அவசியமாகும். இன்று அஹ்மதியா ஜமாத்தை தவிர வேறு எங்கும் நமக்கு தென்படுவதில்லை. அன்னாருக்கு கவலை ஏற்பட்டது, நான் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்டுள்ளேன், மாமூர் அனுப்பப்பட்டவருக்கு ஒரு ஜமாத் இருக்க வேண்டும் என்ற ஒரு வேதனை ஏற்பட்டது. நான் தனியாக இருக்கின்றேன் என்ற அன்னாருக்கு ஒரு கவலை ஏற்பட்டது. அல்லாஹ் அன்னாருக்கு ஜமாத்தை வழங்கினான். மேலும் எப்படிப்பட்ட களப்பற்றவர்களை கொண்ட ஒரு ஜமாத்தை வழங்கினான் என்று சொன்னால் அவர்கள் பெரும் தியாகங்களை செய்தார்கள், மிகவும் உயர்வான தரத்திலை நாட்டினார்கள். மேலும் தங்களுடைய பல விஷயங்களை, தங்களுடைய உயிர்களை கூட அர்ப்பணித்தார்கள். இன்றும் கூட உயிரை அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மார்க்கத்தை உலகத்தை விட முன்னேற்றம். தக்பீர்! இஸ்லாம் அஹ்மதியத், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா, குலாம் அஹ்மத் கி, குலாம் அஹ்மத் கி, जमात अहमदिया आलम की, जस्टिसाने राहे मौला, शहीदाने अहमदिया, नारे तकबीर। இன்று வரை உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டே செல்கின்றார்கள். எதற்காக? மார்க்கத்திற்கு உலகத்தோடு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது ஒரே விஷயத்திற்காக தன்னுடைய உயிரை ஏற்படுத்தார்கள். என்றால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மிஷனை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய மார்க்கத்தில் உறுதியோடு நிலையிட்டிருந்தார்கள். நாம் பையத்துக்கான உறுதிமொழி எடுத்துள்ளோம், அதில் நிலை பெற்றிருப்போம் என்று. இறுதி மூச்சு வரை மார்க்கத்திற்கு உலகத்தோடு முன்னுரிமை அளிப்போம் என்று நினைத்தார்கள். இதற்கான உதாரணம் எல்லா இடத்திலும் அஹ்மதியா ஜமாத்தில், பாகிஸ்தானில், ஆப்பிரிக்காவில், இன்னும் பல நாடுகளிலும் நமக்கு கிடைக்கின்றன. உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், எங்கு அகமதிகள் ஷைதாக்கப்படுகின்றார்களோ அங்கு அல்லாஹ் அருளினால் ஜமாத் மிக அதிகமான முறையில் அறிமுகம் ஆகின்றது, ஜமாத் பரவுகின்றது. இதே போன்று இறை ஜமாத்துகளுடைய இன்னொரு அடையாளம் என்னவென்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட உதவியாளர்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பொருத்தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக பார்த்து கொள்ளுங்கள், இன்று முழு உலகிலும் அஹ்மதியா ஜமாத் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை ஊழியரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஜமாத் மட்டும்தான் பொருள் தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ரிப்போர்ட்டுகளிலும் கூட இந்த தியாகங்களை பற்றி நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். எப்படி மக்கள் தியாகங்கள் செய்கின்றார்கள் என்று, எப்படி மக்களிடம் அந்த ரூஹ் உருவாகிவிட்டது. நாம் மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற ரூஹ் உருவாகிவிட்டது. ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியாவில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஐரோப்பாவில் எடுத்துக்கொள்ளுங்கள், ரஷ்யாவில் எடுத்துக்கொள்ளுங்கள், அரபு நாடுகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் நாம் பொருள் தியாகத்திற்கான முன்னுதாரணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு தென்படுகின்றன. இந்தியாவிலிருந்து ஒரு அறிக்கை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நபர் எழுதியிருந்தார், நான் 2014 பையத் செய்தேன், எனக்கு அஹ்மதியா ஜமாத் இணைவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது நான் கூறினேன், நான் என்னுடைய வஃபஜித் பற்றி அவரிடம் கேட்கப்பட்டது. 4000 கொடுப்பேன் என்று எழுதியிருந்தார். நான் அதை கொடுத்து விட்டேன், செலுத்தி விட்டேன். என்னிடம் அவ்வளவுதான் வசதி இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் வாக்குறுதி அளித்திருந்தான். எப்படிப்பட்ட
குழுக்கள் உருவாக்கும் என்றால் அவை உமக்கு உதவும், உதவக்கூடியவர்களுக்கு நானும் உதவுவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருந்தான். எனவே அல்லாஹ் இவர்களுடைய பொருளில் எந்த அளவு வரக்கத்தை ஏற்படுத்தினான் என்றால், இவர்கள் கூறுகின்றார்கள், அதே 4000 கொடுக்கக்கூடிய நபர் இன்று 5 லட்சம் ரூபாய் சந்தா கொடுக்கின்றார். இதே போன்று மற்ற நாடுகளின் சந்தா உதாரணங்கள் இருக்கின்றன. ஜார்ஜியாவில் ஒருவர் இருக்கின்றார், பலஸ்தீனை சேர்ந்தவர் ஆவார், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆவார். அப்பொழுது மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தார். அவர் இந்த சம்பவத்தை எழுதும் பொழுது மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தார். அவர் கூறுகின்றார், எனக்கு கவலை இருந்தது, என்னிடம் பணம் இல்லை. சில வேளை இப்படிப்பட்ட தருணம் வந்தது, எப்படி சந்தா கொடுப்பேன் என்ற வேதனை ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் எப்படி பரக்கத் ஏற்படுத்தினான் என்றால் நான் வியப்பிற்குள்ளானேன். இதே போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு பணத்திற்கான தேவை இருந்தது, நான் சந்தா கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது அரசாங்கத்தின் மூலமாக எனக்கு $1000 கிடைத்து விட்டது. அதை நான் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. அப்பொழுது நான் புரிகின்றேன் இந்த பொருள் தியாகங்களின் விளைவாகவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக நான் செய்ய விரும்புகின்ற இந்த பொருள் தியாகங்களின் விளைவுகளாகவே அல்லாஹினுடைய பொருளில் பரக்கத்தை ஏற்படுத்தினான். பிறகு இந்தோனேஷியா இருக்கின்றது, ஆப்பிரிக்கா இருக்கின்றது, பல நாடுகள் இருக்கின்றன. அது அப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். மேலும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளித்தவாறு தம்முடைய அந்த பொருளை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பணியை நிறைவேற்றுவதற்காக முன்வைக்கின்றார்கள். இஸ்லாத்தின் தப்லீக் மற்றும் இஸ்லாத்தை பரப்பக்கூடிய பணி நிறைவடைவது என்பதற்காக. பிறகு அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி வழங்குகிறான் என்றால், பல மக்கள் அதை பற்றி எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். நான் இப்போது எடுத்து கூறியும் இருக்கின்றேன். நாங்கள் பொருள் தியாகம் செய்யும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு அசாதாரணமான முறையில், நாங்கள் உணர முடியாத வகையில், மிகவும் வினோதமான முறையில் எங்களுக்கு செல்வத்தை வழங்குகிறார் எழுதுகின்றார்கள். மேலும் எங்களுடைய செல்வத்தில் ஒரு செழிப்பு ஏற்பட்டு விடுகின்றது, வளம் ஏற்பட்டு விடுகின்றது. எனவே மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்தோடு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிஷனை நிறைவேற்றுவதற்காக பொருள் தியாகத்தை இன்னும் அதிகம் செய்கின்றோம். ஆக அல்லாஹ் அன்னாரை அனுப்பியிருக்கும் பொழுது, தன்புறமிருந்து அனுப்பியிருக்கும் பொழுது ஒரு வாக்குறுதி அளித்திருந்தான். அன்னாருடைய கவலையும் அல்லாஹ் அகற்றிவிட்டான். அதாவது பொருளும் இருக்க வேண்டும் என்ற அந்த கவலையை, அதாவது இஸ்லாத்தை பரப்புவதற்காக, மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக தேவைப்படக்கூடிய அந்த செல்வத்தின் தேவையும் அல்லாஹ் வழங்கிவிட்டான். அந்த செல்வத்தை அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்க செய்து விட்டான். இன்று நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பாருங்கள், இன்றிலிருந்து 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட உங்களால் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. ஜெர்மனியில் அமர்ந்து இவ்வளவு விசாலமான ஒரு சூழலில் நீங்கள் ஒன்று கூடுவது உங்களுடைய ஜலசாவுடைய ஏற்பாடுகளுக்காகவே பல மில்லியன் யூரோ செலவாகி விடுகின்றது. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வழிவகைகளை ஏற்படுத்தி விட்டான் என்றால், பொருள் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல மில்லியன் யூரோக்களும் கொடுத்து விடுகின்றார்கள். மேலும் அதன் மூலமாக இஸ்லாத்தின் தப்லீகின் பணி நிறைவேற ஆரம்பித்து விடுகின்றது. இங்கு பல முஸ்லீம் அல்லாதவர்கள் மற்றும் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய மக்களும் வருகின்றார்கள். அவர்கள் பார்க்கின்றார்கள், நீங்கள் எப்படி களப்பற்ற தன்மையோடு ஆன்மீக ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக, உங்களுடைய ஆன்மீக தாகத்தை தனித்துக் கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். இந்த நோக்கத்திற்காக நீங்களே தியாகம் செய்து ஒரு காட்டை நீங்கள் இடமாக மாறிவிட்டீர்கள். 2 ஆண்டுகளாக ஜெர்மன் மக்கள் ஜலசா நடத்துகின்றார்கள். அங்கும் கூட அவர்கள் தற்காலிக ஏற்பாட்டை செய்தார்கள். மேலும் இது காட்டை அவர்கள் நகரமாக மாற்றியிருக்கின்றார்கள். இது வியப்பு ஏற்படுகின்றது. மேலும் அவர்களிடமும் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. இவை எப்படிப்பட்ட வழிவகைகள் என்றால், அல்லாஹ் தன் புறமிருந்து அனுப்பக்கூடியவரை அனுப்பிய பிறகு அவருக்கான வழிவகைகளையும் அனுப்பிவிட்டான். பிறகு நாம் பார்க்கின்றோம், MTVயின் மூலமாக உலகத்தின் மூலை முடுக்குகளெல்லாம் இஸ்லாத்தின் தப்லீகான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் $1 மில்லியன் மற்றும் பவுண்டுகள் செலவு செய்யப்படுகின்றன. உலகத்தின் பல்வேறு நாடுகள், உதாரணமாக ஆப்பிரிக்காவில், இந்தோனேஷியாவில், அமெரிக்காவில் மற்றும் ஐரோப்பாவில் நம்முடைய MTS ஸ்டுடியோக்கள் உருவாகிவிட்டன. இவற்றின் மூலமாக நிகழ்ச்சிகள் உருவாகி உலகம் முழுவதும் பரவி கொண்டே இருக்கின்றன. மேலும் இஸ்லாத்தின் தப்லீக் மற்றும் அஹ்மதியத்தின் தப்லீக் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அனைத்து பணிகளும் அல்லாஹ் அருளினால் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இல்லை என்றால் மனிதனுடைய ஆற்றலில் தேங்கி இருக்கின்றது. இது அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருந்தது. அதை அவன் கூறியிருந்தான், நான் உம்மை நியமிக்கின்றேன். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினான், நான் உம்மை நியமிக்கின்றேன், மேலும் உம்முடைய தூது செய்தியை உலகின் எல்லை வரை எட்ட வைப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தான். ஆக அல்லாஹ் தன்னுடைய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். அவன் நிறைவேற்றி காட்டினான். பிறகு அன்னார் கூறினார்கள், இறை ஜமாத்துக்கு எதிரிகள் இருப்பதும் அவசியமாகும்.
जिंदा इस्लाम अहमदियत, खिलाफत अहमदिया, गुलाम अहमद की, गुलाम अहमद की, जमात अहमदिया आलमगीर, जमात अहमदिया जर्मनी, जलसा सालाना जर्मनी, MTA, MTA, नारे तकबीर। பிறகு அன்னார் கூறினார்கள், இறை ஜமாத்துகளுக்கு எதிரிகள் இருப்பதும் அவசியமாகும். இதுவும் உண்மைக்கு ஒரு அடையாளமாகும். மேலும் இறை ஜமாத்துகளின் உண்மைத்துவத்துக்கு ஒரு அடையாளமாகும். அவற்றிற்கு எதிரிகள் இருக்க வேண்டும். இன்று பாருங்கள், ஜமாத் என்கிற வகையில் ஒருவருக்கு எதிர்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் அது அஹமதியா ஜமாத்துக்கு மட்டும்தான் எதிர்க்கப்படுகின்றது. ஒருவர் மற்றவரோடு இவர்கள் சண்டை போடுகிறார்கள் தான். காஃபர்களுடைய அடையாளம் அல்லாஹ் இதைத்தான் கூறியிருக்கின்றான், குலூபுஹும் ஷத்தா, அதாவது அவர்களுடைய உள்ளங்கள் பிளவுபட்டு இருக்கும். ஆனால் அஹமதியத்தை பற்றிய விஷயம் வரும் பொழுது அவர்கள் அனைவரும் ஒன்றாகி நமக்கு எதிராக ஆகிவிடுகின்றார்கள். இன்றைய காலத்தில் இந்த சூழல் அஹ்மதியா ஜமாத்தின் எதிரிகளிடம் மட்டும்தான் இந்த விஷயம் காணப்படுகிறது. மேலும் நமக்கு அல்லாஹுடைய உதவி ஆதரவு நமக்கு தென்பட்டு கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் வினோதமான முறையில் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றான். அன்னார் கூறினார்கள், எதிரிகள் இருப்பதும் அவசியமாகும். இந்த எதிர்ப்புகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் இந்த எதிரிகள் இருப்பதன் காரணமாகவே அல்லாஹ் ஜமாத்துக்கு முன்னேற்றம் வழங்கி கொண்டே செல்கின்றான். எதிரி நினைக்கின்றான், நாம் அஹ்மதியத்தை எதிர்த்து இவர்களுடைய வழியை தடுத்து விட்டு நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பாகிஸ்தானில் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், மேலும் தப்லீகிற்கான திறந்த வழிகள் அங்கு இல்லை என்றால், வழிவகைகள் என்றால் மற்ற இடங்களில் உலகத்தில் தப்லீக் நடக்கின்றது. பாகிஸ்தானுடைய மௌலவிகள் இந்த செயலின் காரணமாகவே இஸ்லாம் மற்றும் அஹமதியத்தின் பற்றிய அறிமுகம் உலகம் முழுவதும் பரவி கொண்டே இருக்கின்றது. சின்ன சின்ன இடங்களிலும் கூட அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகளின் காட்சிகளை காட்டிக்கொண்டே இருக்கின்றான். எதிரிகளின் எதிர்ப்பு நிலை என்னவென்றால், அல்லாஹ் காட்சிகளை காட்டுகின்றான். தன்சானியாவின் ஒரு பகுதியில், ஒரு மண்டலத்தில் ஒரு நபர் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்தார். அவர் சுன்னி முஸ்லீமாக இருந்தார், அஹ்மதியாக இருக்கவில்லை. அவர் கூறினார், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்திய போதனை விட்டு விலகி இருக்கின்றீர்கள். எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார். நீங்கள் அஹ்மதியாகி இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டீர்கள், எனவே மீண்டும் இஸ்லாத்தில் நுழையுங்கள் என்று சொன்னார். நம்முடைய பள்ளியில் வந்து கத்த துவங்கிவிட்டார். அதாவது குழப்பம் செய்யக்கூடியவராக இருந்தார். மௌலிம் சாஹிப் அவர்கள் அவருக்கு ஜமாத்துடைய போதனை பற்றி எடுத்துக் கூறினார்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாங்கள் என்ன ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். எந்த மசி வர வேண்டுமோ அவர்கள் வந்து விட்டார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அன்னாருடைய ஊழியத்தில் உம்மத்தி நபி வர முடியும். மேலும் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னாருடைய ஊழியராகவே உம்மத்தி நபியாக வந்திருக்கின்றார்கள். ஷரியத்துடைய நபி கிடையாது. அன்னாருடைய வாதமே இதுதான், நான் எதை பெற்றிருக்கின்றேனோ அது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளின் மூலமாகவே பெற்றிருக்கின்றேன். அன்னார் மீது கொண்டிருந்த நேசத்தின் காரணமாக, அன்னார் பின்பற்றத்தின் காரணமாக பெற்றேன். இதை கேட்ட அந்த சன்னி ஷேக் என்ன கூறினார் என்றார், அவர் அரைகோலுக்கு அறிவிப்பு செய்து விட்டார் விவாதம் செய்வதற்கு. அப்பொழுது விவாதத்துக்காக அழுத போது அவரிடம் ஆதாரம் இருக்கவில்லை, அவரே சென்று விட்டார். அதற்காக தன்னுடைய அமைப்புக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சாக்கபோ கொள்ள ஆரம்பித்து விட்டார். அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னார். சாப் கூறினார், தொகையை நான் கொடுத்து விடுகின்றேன் என்று கூறினார். அதற்கான ஃபீஸை நான் கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். அப்பொழுது அவர் மீண்டும் இங்கே விஷயத்தை பேச ஆரம்பித்து விடுவார். தப்பி ஓடுவதற்கான விஷயம் பார்க்க ஆரம்பித்து விட்டார். இந்த விஷயத்தை பற்றி மக்களுக்கு தெரிந்த போது, கைரவந்தி முஸ்லிம்களுக்கு தெரிய வந்த போது அவர்கள் சொன்னார், இந்த சான்றுகள் மூலமாக அஹ்மதி முஸ்லீம் கொடுக்கக்கூடிய மௌலிம் கொடுக்கக்கூடிய இந்த சான்றுகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார் என்பதை நிரூபிக்கின்றது. மேலும் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கின்றன. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. பிறகு அவர்கள் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், எப்படி இஸ்லாத்தை உலோக செய்வார்கள், இதெல்லாம் நீங்கள் சொல்கின்றீர்கள், இது எப்படி நடக்கும் என்று அந்த கைர் அஹ்மதியை பார்த்து கேட்டார்கள். எனவே நாங்கள் அகமதிகளோடு இருக்கின்றோம். அகமதிகளுடைய சான்றுகள் மிகவும் வலுவாக இருக்கின்றது. எந்த நபரும் நிரந்தரமாக உயிரோடு இருக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு மனிதராக இருந்தார்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள். திருக்குரானும் இதைத்தான் நிரூபிக்கின்றது. மேலும் அவர்கள் பகிரங்கமான முறை அறிவிப்பு செய்தார்கள், யாரும் அகமதிகளை தப்லீகில் தடுக்க முடியாது. மேலும் யாரும் அவர்களை நீங்கள் மீண்டும் முஸ்லீமாகிவிடும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்கின்றார்கள்.
என்று கூறினார்கள். அவர்கள் பலர் அகமதிகளாகிவிட்டார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், கைர் அகமதிகளிடம் கூறினார்கள், இவர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள், நாங்கள் இவர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம், யாரும் இவர்களுக்கு தொல்லை கொடுக்க விட மாட்டோம், மேலும் நாங்கள் இவர்களுக்கு பாதுகாப்பதற்காக நின்று விடுவோம் என்று அந்நியர்களிடமிருந்து அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு குழுவை உருவாக்கி விட்டான் நம்மவர்களாக்கி. திருக்குரானுடைய ஒரு வசனத்திலிருந்து நீங்கள் நிரூபித்து காட்டவிடுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வார்த்தை உயிரோடு இருக்கின்றார் என்று. இப்படிப்பட்ட ஒரு சான்றை நீங்கள் கொண்டு வந்தால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நிரூபணமாகிவிட்டால், பிறகு நான் என்னுடைய 2 வீட்டையும் 2 மில்லியன் தன்சானியா பணத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த நபர் இல்லை, என்னால் நிரூபிக்க முடியாது என்று சென்று விட்டார். ஆக ஜமாத்துடைய கண்ணியமங்க நிலை பெற்றது. ஜமாத் உறுதியாக அந்த பகுதியில் பரவியது. ஆக இவ்வாறு எதிரிகள் எதிர்ப்பை மேற்கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் அன்றாடம் நம் கண்முள் வந்து கொண்டிருக்கின்றன. எதிரி ஏதாவது ஒரு வகையில் ஜமாத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் அதற்கு எதிராக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்திற்கு எப்படிப்பட்ட உதவியாளர்களை வழங்குகின்றான் என்றால், அவர்கள் பற்றி வியப்பு ஏற்படுகின்றது. தொலைதூர பகுதியில் எங்கெல்லாம் சரியான லிட்ரேச்சர் கூட சென்று சேர முடியாதோ, மக்களால் உருது படிக்க முடியாதோ, ஆனால் அவர்கள் என்ன படித்திருக்கின்றார்களோ, என்ன கற்றுக்கொண்டார்களோ, அதிலிருந்து அவர்களிடம் எப்படிப்பட்ட சான்றுகள் இருக்கின்றது என்றால், அவர்கள் எதிரிகளுடைய வாயடைக்க செய்து விட்டார்கள். மேலும் எதிரி இந்த விஷயத்திற்கு நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டார், நமக்கு முன்னால் நிற்க முடியாது. இப்பொழுது பல்வேறு நாடுகளில் எங்கெல்லாம் ஜமாத் இருக்கின்றதோ, அங்கு அகமதிகள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய போதை நொழியில் எப்படிப்பட்ட சான்றுகளை வழங்குகிறார்கள் என்றால், அந்த சான்றுகளை ஆதாரங்களை எதிரிகளால் எதிர்கொள்ளவே முடியாது. இந்த பெயர் தாங்கிய மௌலவிகளிடம் இந்த அளவு துணிச்சலே கிடையாது. ஆதாரம் கொடுப்பதற்கு, சான்று வழங்குவதற்கு இவர்களிடம் எதிர்ப்பதற்கான ஆற்றல் இருந்திருந்தால், தம்மை உண்மையாளர்கள் நினைத்திருந்தால், பிறகு அரசாங்கங்களுக்கு சப்போர்ட் எடுத்துக்கொண்டு அவற்றின் மூலமாக மக்களை முஸ்லிம் இல்லாதவர்கள் என்று சொல்வதற்கான நிர்பந்தம் இவர்களுக்கு என்ன வேண்டி வந்தது? சில இயக்கங்கள் மூலமாக மார்க்க விஷயங்கள் தடை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவ்வாறு செய்வதற்கு பதிலாக இவர்கள் நம்மோடு எதிர்ப்பதற்கு முன்னாடி வந்திருப்பார்கள், பப்ளிக்கில் வந்திருப்பார்கள், டிவியில் வந்திருப்பார்கள், விவாதத்திற்கு வந்திருப்பார்கள், செயல்களில் பத்திரிகைகள் வந்து விவாதங்கள் செய்திருப்பார்கள். ஒரு பக்கம் நாரே செய்து போடுவிடுவது, மேலும் ஆட்சேபனைகள் செய்து விடுவது, ஏசி பேசுவது, இது சரியான விஷயம் கிடையாது. தீய வார்த்தைகளை பேசுவது சரியான விஷயம் கிடையாது. யார் உண்மையாளர் யார் பொய்யர் என்பதை மக்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். பள்ளிவாசல் உருவாக்குவதிலும் எதிர்ப்புகள் செய்யப்படுகின்றன. इस्लाम अहमदियत, हजरत मोहम्मद मुस्तफ़ा, गुलाम अहमद की, जमात अहमदिया आलमगीर, जमात अहमदिया जर्मनी, जलसा सालाना जर्मनी, नारे तकबीर। அஹ்மதியா ஜமாத் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கு முயற்சி செய்யப்படுகிறது பள்ளி உருவாக வேண்டும் என்று. மக்கள் ஒன்று கூடி தொழ வேண்டும் என்பதற்காக நைஜரில் ஒரு இடத்தில் ஜமாத் ஒரு சிறு நிலப்பகுதியை வாங்கியது. அது நகரத்தின் அந்த நிர்வாகம் வழங்கியது பள்ளி கட்டுவதற்காக. அப்பொழுது எதிர்ப்பு இருக்கவில்லை. ஆனால் பின்னால் அங்கு சுன்னத் ஜமாத் மக்கள், மற்ற பிரிவினர், சொல்லப்போனால் உள்ளூர் சீஃபும் கூட ஜாமியா பள்ளியின், அதாவது ஜாமியா பள்ளி பெரிய பள்ளியில் இமாமும் கூட அங்கு எதிர்ப்பு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எதற்காக நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் பள்ளி கட்டுவதற்காக என்று. பிறகு நிர்வாகம் எந்த கவனமும் செலுத்தவில்லை. ஆனால் எவ்வாறு இருப்பினும் பள்ளிவாசல் கட்டுவதற்காக நகரத்தின் நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், முதலில் நகரவாசிகளிடம் அனுமதி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். அந்த தீமை விரும்பக்கூடியவர்கள் நிர்வாகத்தை ஒப்புக்கொள்ள வைத்து விட்டார்கள். குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நகரவாசிகளை திருப்திப்படுத்த வையுங்கள் என்று. ஆக அந்த பகுதியின் உள்ளூர் கோத்திரத்தின் சீஃப் மற்றும் பள்ளிவாசல் அறிவித்து விட்டார்கள். அங்கு அந்த நபர் கூறிவிட்டார், சீஃப் கூறிவிட்டார், எதிர்ப்பு தெரிவித்தவர் பின்னால் ஒப்புக்கொண்டார். அந்த நகரத்தின் சீஃப் ஒப்புக்கொள்ளவில்லை, எதிர்ப்புக்கு பயந்து. இவ்வாறு பாகிஸ்தானில் அரசாங்கமும் மற்றும் நிர்வாகமும் தஹரீக் லெப்பைக் அந்த அமைப்புக்கு பயந்து அகமதிகளுடைய பல உரிமைகளை பறித்திருக்கின்றார்களோ, நீதியை கைவிட்டிருக்கின்றார்களோ, அதுபோன்று நிலைமை இருந்தது. அங்கிருந்த சில மக்களும் இதே போன்று செய்து கொண்டிருந்தார்கள். பாகிஸ்தான் மௌலவிகள் நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த காரணமாக சீஃப் பயந்து விட்டார். அவர் கையெழுத்து போடவில்லை. ஆனால் இன்னொரு சீஃப், மிகவும் அந்த பகுதியின் சீஃபாக இருந்தவர், அவருக்கு இந்த விஷயம் மிகவும்
முற்றிலும் பிடிக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வீடாகும் பள்ளிவாசல். எனவே அந்த கோத்திரங்களின் அவர் கீழ் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன. அவர் சொன்னார், நான் கட்டளையிடுகின்றேன், அஹ்மதியா ஜமாத்தை பள்ளியை கட்டவிடுங்கள். நகரத்தின் சீஃப் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை. ஆக நகரத்தின் மேயர் பிறகு அதில் கையெழுத்து விட்டார். எதிர்ப்பு இருந்தும் கூட அல்லாஹ் அங்கு பள்ளி கட்டுவதற்கு நல்வாய்ப்பு வழங்கினான். இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் அன்றாடம் வந்து கொண்டே இருக்கின்றன. அறிக்கைகள் இது பற்றி கூறப்படுகின்றன. எப்படி பல்வேறு இடங்களில் மக்கள் தெள்ளத்தெளிவாக பகிரங்கமாக எதிர்த்தார்கள் என்பதையும் அல்லாஹ் பிறகு ஆதரவு வழங்கினான் என்பதும் தெரிய வருகின்றது. பிறகு காட்டுகின்றான், எப்படி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செய்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறான் என்று அல்லாஹ் இதை பற்றி கூறுகின்றான். நீர் பையத்தை வாங்குகின்றீர், ஆக என்னுடைய கை உம்முடைய கை மீது இருக்கின்றது. பிறகு அல்லாஹ் உதவியும் செய்கின்றான். எங்காவது மக்கள் ஈமானின் பலவீனத்தின் காரணமாக சற்று பின்வாங்கிவிட்டாலும் கூட ஆனால் பல மக்கள் கடிதங்கள் எழுதுகின்றார்கள். பலவீனமானவர்கள், பின்தாங்குபவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய இடத்தில் வலுவான ஈமான் கொண்ட மக்களை வழங்கிக் கொண்டே செல்கின்றான். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் ஜமாத் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே இது அல்லாஹுடைய உதவி ஆதரவின் அடையாளமாகும். எவ்வாறு மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் திருப்பி திருப்பி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பையத்தின் கீழ் கொண்டு வருகிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த எதிர்ப்பு செய்யக்கூடிய மக்கள் ஜமாத் அஹ்மதியா ஆலம்கீர், ஜமாத் அஹ்மதியா ஆலம்கீர், जलसा सालाना जर्मनी. ये मुखालफत करने वाले लोग, இந்த எதிர்ப்பு செய்யக்கூடிய மக்கள் நிச்சயமாக பொய்யர்களாவார்கள். இவர்கள் உண்மையாளர்களாக இருந்திருந்தால் பிறகு இவர்கள் நேர்மையோடு நடந்திருப்பார்கள், அடிதடி செய்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அநீதி அளிப்பது, அடிதடி அளிப்பது, அகமதிகளை கபிரிஸ்தானில் அடக்கம் செய்ய விடாமல் செய்வது, கபர்களை உடைப்பது, அவர்களுடைய சொத்துக்களில் உடைமைகளுக்கு இழப்பு ஏற்படுத்துவது, இதெல்லாம் பொய்யர்களுடைய அடையாளமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹுடைய வழிகாட்டல் மற்றும் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பிற்கேற்ப ஈமானை சுரையா நட்சத்திரந்து கொண்டு வந்தார்கள். மேலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை மீண்டும் உலகத்தில் வழக்கத்தில் கொண்டு வருகிறார்கள், பரவி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த நோக்கத்திற்காக நாம் சாத்தியப்படுற எல்லா வகைகளையும் பயன்படுத்துகின்றோம். இன்று இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஒரு டிவி இருக்கின்றது, சோஷியல் மீடியா இருக்கின்றது, த்ரெட் மீடியா இருக்கின்றது, பிரிண்ட் மீடியா இருக்கின்றது மற்றும் எல்லா வழிவகைகளும் நாம் பயன்படுத்துகின்றோம். லிட்ரேச்சரை பயன்படுத்துகின்றோம். எல்லா வழிவகைகளும் உலகத்தில் இஸ்லாத்தின் தப்லீக் எடுத்து வைக்கின்றன. மேலும் அல்லாஹ் வழியில் வாஹ்ரன மின்ஹும் லம்மா இல்ஹகு பிஹிம் என்ற அந்த வசனத்திற்கான உரிமை நிறைவேற்றத்திற்காக ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே எதிரிகள் நம்மோடு என்ன செய்கின்றார் என்பதை பற்றி நாம் பதற்றமடைய வேண்டிய தேவையில்லை. இன்ன இடத்தில் அஹ்மதியா ஜமாத் மேற்கொண்டு ஜமாத்தே அஹ்மதியா வளர்ந்து கொண்டே செல்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் உலக ஜமாத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றார்கள். சில இடங்களில் இல்லை என்று நினைக்கின்றோம், அங்கும் கூட மௌனமாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. எவ்வாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்களோ, அந்த இறைவன் அழைப்பது ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் மீது அது ஒரு அத்தாட்சியாக இருக்கும், அத்தாட்சி நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அதில் எந்த அளவு உறுதியான நம்பிக்கை இந்த மௌலவிகளுக்கு பாருங்கள். ஏன் இவர்களுக்கு நம்மளுக்கு பகிரங்கமாக அனுமதி வழங்குவதில்லை நாம் தப்லீக் செய்வதற்கு? இவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அகமதியை பரவிடும் என்று. மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள், யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்று. ஆக இந்த காலத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள், அன்னாரை அடையாளம் கொண்டுள்ளீர்கள், அன்னாருடைய பையத்தை அணிந்துள்ளீர்கள். உங்களுடைய கடமை என்னவென்றால் உலகத்திற்கு இந்த தூது செய்தியை எட்ட வையுங்கள். மக்கள் எந்த மஹதி மஸீஹ் வரவிருந்தாரோ அவர் வந்துவிட்டார் என்று முஸ்லிம்களுக்கு குறிப்பாக இந்த தூது செய்தி நீங்கள் எட்ட வையுங்கள். குறைந்தபட்சம் எந்த இடத்தில் திறந்து தப்லீக் செய்வதற்கு அனுமதி இல்லையோ அங்குள்ள மக்கள் குறைந்தபட்சம் துஆக்கள் செய்ய முடியும். அல்லாஹ் வழிவகைகளை திறக்க வேண்டும், இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பு வழங்க வேண்டும். உலகம் மற்றும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய அறிவீனம் இருக்கின்றது, எந்த அளவு இயலாமை இருக்கின்றது பாருங்கள். அவர்களிடம் சொத்து செல்வம் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, பல முஸ்லிம் நாடுகளிடம் பணம் இருக்கின்றது, முஸ்லிம் உலகங்களிடம் பணம் குவிந்து கிடக்கின்றது, உலக விஷயங்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். மற்றவர்களும் மற்றும் கிறிஸ்தவ அரசாங்கங்களும் அவர்கள் மீது அநீதி அளித்துக் கொண்டே செல்கின்றது. முஸ்லிம்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யாருமே இல்லை. போர் செய்வதற்கான வாதம் புரிகின்றார்கள், அதற்கும் அவர்களிடம் துணிச்சல் இல்லை. நாங்களும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாம் கூறுகின்றோம்,
துவாக்கள் மற்றும் நம்முடைய அமலின் மூலமாக இஸ்லாத்தின் அழகான தூய்ச்சதை எட்ட வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேலை நடக்கும் என்று நாம் கூறுகின்றோம். நம்முடைய அமல் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அல்லாஹே நமக்கு அப்படிப்பட்ட வழிவகைகளை ஏற்படுத்தி தருவான். இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். எவ்வாறு இருப்பினும் நாம் இவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் இவர்களை எல்லா விதமான துன்பங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவானாக, அநீதியிலிருந்து வெளியே கொண்டு வருவானாக. மேலும் முஸ்லிம்கள் அந்த கவலை மட்டும் படாமல் அல்லாஹுடைய விருப்பத்தை எப்படி பெற வேண்டும் என்ற கவலையில் இருக்க வேண்டும். உலகத்தை பற்றி மட்டும் அவர்கள் கவலைப்படக்கூடாது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு இல்ஹாம் வந்தது. இஸ்லாம் அஹ்மதியா, இஸ்லாம் அஹ்மதியா, ஹஜ்ரத் खातमुल अंबिया हजरत मोहम्मद मुस्तफ़ा गुलाम अहमद की खिलाफत अहमदिया हजरत अमीर अल मोमिनीन हजरत खलीफतुल मसीह अल खामिल जमात अहमदिया आलमगीर असीरान राह मौला शहीदान अहमदिया नारे तकबीर. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு இல்ஹாம் வந்தது. கதபல்லாஹுல் அக்லிபன்ன அன வரசுலி, கதபல்லாஹுல் அக்லிபன்ன அன வரசுலி, அதாவது இறைவன் நிர்ணயித்து இருக்கின்றான் நானும் என்னுடைய தூதரும் வெற்றி பெற்றே தீர்வோம் என்று அன்னார் கூறுகின்றார்கள். இறைவனுடைய வழிமுறையாக இருக்கின்றது. அவன் மனிதனை உலகத்தில் படைத்ததிலிருந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அவன் தன்னுடைய நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்கள் உதவி செய்கின்றான், அவர்களை மேலோங்க செய்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறியிருக்கின்றான், கதபல்லாஹுல் அக்லிபன் அன வரசுலி. மேலும் மேலோங்குதல் என்பதன் பொருள் என்னவென்றால் எவ்வாறு நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களுடைய நோக்கமாக இருக்கின்றதோ, அவர்களுடைய நாட்டமாக இருக்கின்றதோ, அதாவது இறைவனுடைய அத்தாட்சி உலகத்தில் நிறைவேற வேண்டும், அதை யாராலும் எதிர்த்து போரிட முடியாமல் இருக்க வேண்டும். அதாவது சான்றுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவற்றை யாராலும் எதிர்கொள்ள முடியாதாக இருக்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹ் வலுவான சான்றுகள் மூலமாக அவருடைய உண்மை வெளிப்படுத்தி விடுகின்றான். மேலும் எந்த உண்மைத்துவத்தை அவர்கள் உலகத்தில் பரப்ப வருகின்றார்களோ அதை அவர்கள் கை மூலமாகவே விதைக்க வைத்து விடுகின்றான். மேலும் இந்த விதைத்தல் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் கைகள் மூலமாக நிறைவேறியது. மேலும் அன்னாருடைய வஃபாத்திற்கு பிறகு ஹிலாஃபத்திற்கான அமைப்பு உருவான போது அல்லாஹ் மீண்டும் இந்த முன்னேற்றங்களை நிறுத்தவில்லை. மாறாக ஒவ்வொரு ஹிலாஃபத் காலகட்டத்திலும் அல்லாஹ்வினால் இந்த முன்னேற்றங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன. எதிரி தடை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றான். எதிரி அநீதி அக்கிரமம் இழைத்துக் கொண்டே செல்கின்றான், வரம்பு மீறுகின்றான், இழப்பு ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொள்கின்றான், அரசாங்கங்களும் எதிர்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வினால் ஜமாத் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றது, மேலும் பரவி கொண்டே செல்கின்றது. மேலும் இப்பொழுது உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பல்வேறு வழிகளின் மூலமாக அஹ்மதியத், அதாவது உண்மை இஸ்லாத்தின் தூய்ச்சி சென்றடைகின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், खिलाफत अहमदिया हजरत अमीर अल मोमिनीन हजरत खलीफतुल मसीह अल खामिल नारे तकबीर. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான். எதிரி அவர்களை அழித்து இல்லாமலாக்கிவிட விரும்புகின்றார்கள், ஆனால் அவர்கள் அன்றாடம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைகின்றார்கள், எதிரியின் மீது மேலோகின்றார்கள். இதை பற்றி அல்லாஹ் கதபல்லாஹுல் அக்லிபன் அன வரசுலி என்ற வாக்கு தொடுத்துள்ளான். அதாவது இறைவன் நானும் என்னுடைய தூதரும் நிச்சயமாக வெற்றி பெற்று திருவோம் என்று எழுதி வைத்து இருக்கின்றான். நான் கூறுகின்றார்கள், நான் மிகவும் வாதிட்டு மற்றும் உறுதியாக கூறுகின்றேன், நான் உண்மை நிலைத்திருக்கின்றேன். மேலும் அல்லாஹ் அருளினால் இந்த களத்தில் எனக்கே வெற்றி கிடைக்கும். மேலும் நான் தொலைதூர பார்வையோடு செயல்படுகின்றேன். முழு உலகம் என்னுடைய உண்மையின் கீழ் வருவதை பார்க்கின்றேன். நான் ஒரு மகத்துவமிக்க உண்மையில் வெற்றியை பெறுவதை பார்க்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய நாவுக்கு ஆதரவாக இன்னொரு நாவு பேசுகின்றது, என்னுடைய கைக்கு வலு சேர்ப்பதற்காக இன்னொரு கை செயல்படுகிறது. அதை உலகம் பார்ப்பதில்லை, ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஒரு விண்ணின் அடையாளம், ஒரு விண்ணின் ஒரு ரூஹ் பேசிக் கொண்டிருக்கின்றது. அது வானத்தில் ஒரு உத்வேகம் மற்றும் ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நபரும் எவரிடம் தௌபாவுக்கான கதவு அடைபடவில்லையோ அவர் அண்மையில் பார்த்து விடுவார், நான் என் தரப்பில் இருந்து வரவில்லை,
அந்த கண்கள் குருடாக இருக்கின்றனவோ உண்மையை அவற்றால் அடையாளம் காண முடியாதா? வானத்தின் குரலை பற்றி உணர்வில்லாதவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா? அன்னார் கூறினார்கள், நான் வெற்றி பெறுவேன், நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவேன், மேலும் உலகம் பார்த்துவிடும், கடைசியில் நானே வெற்றி பெறுகிறேன் என்பதை உலகில் பார்த்துவிடும். அஹ்மதியா ஜமாத்தின் கடந்த 136 வருட கால வரலாறு இதற்கு சான்றாக இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய அருளினால் தன்னுடைய வாக்குறுதிகளுக்கு ஏற்பாக முன்னேற்றங்களுக்கு மேல் முன்னேற்றங்களை கொண்டே செல்கின்றான். மேலும் நமக்கும் என்னுடைய பொறுப்புகள் என்னென்றால் இந்த முன்னேற்றங்களின் அங்கமாக்குவதற்காக நம்முடைய கடமை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹதரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மேலோங்குவதற்கான ஆயுதம் இஸ்திக்ஃபார், தௌபா, மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வது மற்றும் இறைவனுடைய மகத்துவத்தை கருத்தில் கொள்வது, ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுவது ஆகியவை ஆகும். நமாஸ், தொழுகை துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான திறவுகள் ஆகும். நீங்கள் தொழும் பொழுது நீங்கள் அதில் கவனக்குறைவு காட்டாதீர்கள், சோம்பேறித்தனம் காட்டாதீர்கள். மேலும் இறைவனுடைய உரிமை நிறைவேற்றுவது சம்பந்தமாக இருக்கட்டும் அல்லது படைப்பினங்களுடைய உரிமை நிறைவேற்றுவது சம்பந்தமாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய இந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அன்னால் தெளிவாக கூறி இருக்கின்றார்கள், இறைவன் உங்களை வீணடித்து விடுவார் நினைக்காதீர்கள். நீங்கள் இறைவனுடைய கையால் விதைக்கப்பட்ட ஒரு விதையாவீர்கள், நீங்கள் மண்ணில் விதைக்கப்பட்டுள்ளீர்கள். இறைவன் கூறுகின்றான், இந்த விதை வளரும், இது கனி தரும், மேலும் எல்லா இடத்திலிருந்தும் இதனுடைய கிளைகள் பரவும், அது மிகவும் ஒரு ஆலமரமாக வளர்ந்துவிடும். எனவே அருளுக்குரியவர், இறைவனுடைய அந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர் மற்றும் இடையில் வரக்கூடிய இடர்களுக்கு அஞ்சாதவர் வாழ்த்துக்குரியவராவார். ஏனென்றால் இந்த சோதனைகளும் வருவது அவசியமாகும். இறைவன்களை சோதனைப்பதற்காக, யார் தன்னுடைய பையத் வாக்குறுதியில் உண்மையாளர் யார் பொய்யர் என்பதை சோதிப்பதற்காக. எவர் ஏதோ ஒரு சோதனையின் காரணமாக தடுமாற்றம் அடைவாரோ அவரால் இறைவனுக்கு எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. மேலும் அந்த துர்பாக்கியம் அவரை நரகம் வரை கொண்டு போய் சேர்க்கும். அவர் பிறக்காமல் இருந்திருந்தால்தான் அது அவருக்கு சிறப்பானதாக இருந்திருக்கும். ஆனால் எந்த மக்கள் இறுதி வரை பொறுமை காப்பார்களோ, எவர்கள் இறுதி வரை பொறுமை காப்பார்களோ அவர்கள் மீது இன்னல்கள் என்னும் மிக பெரும் நிலநடுக்கங்கள் வரும். மேலும் பேரழிவுகள் என்னும் சூறாவளிகள் வரும். மேலும் அவர்கள் மீது உலகம் அவர்களை கடுமையாக கேலி செய்யும், ஏளனம் செய்யும், கடுமையாக அவர்களை அருவருப்பாக பார்க்கும். கடைசியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். கடைசியில் அவர்களுக்கு வெற்றிகளுக்கான கதவுகள் திறக்கப்படும். ஆக இது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த வாக்குறுதியாகும். மேலும் இந்த வாக்குறுதி நிறைவேறுவதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு அல்லாஹ் பல்வேறு சூழலில் உதவியும் ஆதரவும் வழங்குகின்றார் என்று பார்க்கின்றோம். மேலும் இந்த சோதனைகள் இருந்தும் கூட இந்த மக்கள் உண்மையில் நினைத்திருக்கின்றார்கள். அவர்கள் மீது தன்னுடைய அருளை எப்படி மழையாக பொழிகின்றான் என்றால் அவர்களுடைய ஈமானை மிகவும் வலுப்பெறச் செய்து விடுகின்றான். அவர்கள் முன்னரை விட அதிகமாக வலுப்பெற்றவர்களாக விடுகின்றார்கள். பிறகு இன்னும் முன்னோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். மேலும் இதற்கான அடையாளமும் தடயங்களும் கூட நமக்கு தென்படுகின்றன. உலகம் எவ்வாறு உலகத்தில் ஜமாத் பரவுகின்றதோ இது ஒரு பொய்யருடைய வாதமாக இருக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுங்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நாம் மேலோங்குவதற்கான ஆயுதங்கள் துஆ ஆகும், துவாக்களாகும். எனவே துவாக்களின் பக்கம் அதிகமாக செலுத்த வேண்டும். நாம் துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்தும் பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளையும் வழங்குவான். இவ்வாறே அன்னார் கூறினார்கள், மார்க்க ஞானங்களை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள், அல்லாஹுக்கான உரிமை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள், மேலும் தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் இந்த அனைத்து விஷயங்களுக்காக முயற்சி செய்யும் பொழுது பிறகு அல்லாஹ் நம்மையும் தன்னுடைய அருள்களுக்கு வாரிசாக்குவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. நாம் இந்த உரிமை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. மேலும் நம்முடைய வாழ்வில் அஹ்மதியா ஜமாத் முன்னேற்றத்திற்கான காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்போமாக. அல்லாஹ் தங்கள் அனைவருக்கும் எனக்கும் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. நாம் நன்மை நினைத்திருப்போமாக. மேலும் அல்லாஹுக்கான உரிமைகள் மற்றும் அடியார்களுக்கான உரிமைகள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. நம்முடைய ஈமான் முன்னேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. ஆமீன். இப்பொழுது துஆ செய்வோம்.